என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. என்னடா டேய் பயமா அது கடிச்சிட. தினந்தோறும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கு, சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்குது. மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டும், அவதூறு பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கோரிய மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சீமானுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உச்சகட்டமா என்ன வயசுக்கு வராத பிள்ளையோ தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு ரேப் பண்ணிட்டானா. இந்த டோன்ல எல்லாம் பேசக்கூடியதுதான் அவருடைய இத்தனை ஆண்டு காலமான டோனா. இந்த 12-13 வருஷத்துல பெரும்பான்மையான நாட்கள், இந்த ஒரு 3 மாசத்தை தவிர்த்துட்டீங்கன்னா மற்ற எல்லா காலகட்டத்திலும் அந்த அம்மா யாருனே தெரியாதுன்னு சில ஆண்டுகள் சொன்ன அதற்கான வரலாறு இருக்கு. அதன் தொடர்ச்சியா தெரியுங்க. அவங்க அக்காவினுடைய வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு என்ன அணுகுனாங்க, அந்த அளவுக்கு தான் அறிமுகமே ஒழிய அதை தாண்டி ஒன்றும் கிடையாதுங்கன்னு சில காலகட்டத்தில் சொன்னான். தொடர்ச்சியாக இப்போ ஃபுல்லாக நெருக்கடியாகி 2023-24க்கு பிறகு தான் ஆமாம் பழகினேன், ஆனால் 2 பேரும் மியூச்சுவலாக தான் பழகணுங்கிற டோன்லாம் இந்த 2 ஆண்டுகள் தான். பட்சத்தில் 12 ஆண்டு காலமாக சீமான் பேசியது அத்தனையும் பொய். 12 ஆண்டு காலமாக பெரிய ஒழுக்க செய்கிற மாதிரி அந்த அம்மா யாருனே தெரியாது, நான் மூஞ்சியை கூட முழுசாக பார்த்தது கிடையாதுன்னு உருட்டுனது எல்லாமே உருட்டு தான் அப்படின்னு சீமானே தன்னை அம்பலப்படுத்திக் கொள்வதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு.